லங்கா தமிழ் நியூஸின் முக்கிய செய்திகள். மகாராஷ்டிரா மாநிலம் பால்கர் மாவட்டம் வாடா தாலுகா கர்காவ் கிராமத்தைச் சேர்ந்த பெண் தனுஜா முக்னே. இவர் தனது தோட்டத்திற்கு சென்றபோது காகம் ஒன்று காயமடைந்து கிடந்ததைக் கண்டு இரக்கம் கொண்டார். அதனை மீட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து சிகிச்சையும் அளித்து வந்தார். சுமார் 15 நாட்களில் அந்த காகம் குணமடைந்து பறக்க தொடங்கியது. ஆனால் அந்த காகம் வேறு எங்கும் செல்லாமல் தனுஜா முக்னே வீட்டையே சுற்றி சுற்றி பறந்து வந்தது. சில வேளைகளில் காகம் தனுஜா முக்னேவின் மடியில் அமர்ந்து விடுமாம். அவர் பாசத்தோடு காகத்துக்கு உணவும் ஊட்டி விடுகிறாராம். இந்த நிலையில் திடீர் அதிசயமாக அவரது வீட்டில் பேசும் பேச்சு வழக்கை காகம் அறிந்து கொண்டு காக்கா, பாப்பா, மம்மி உள்ளிட்ட சில வார்த்தைகளை தனது கரையும் குரலில் பேசி வருகிறதாம். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதற்கு வலு சேர்க்கும் வகையில் யூடியூப் சேனலில் மனித குரலில் பேசும் காகத்தின் வீடியோ வெளியிடப்பட்டும் வருகிறது. இது பற்றி நெட்டிசன்கள் இயற்கையின் அதிசயம், புத்திசாலி மிகுந்த காகம் என பாராட்டி வருகின்றனர். வழக்கமாக கிளிகள் தான் மனிதனை போன்று பேசும் திறனுக்கு பெயர் பெற்றவை. ஆனால் இந்த காகம் பேசுவதை அப்பகுதி மக்கள் ஆர்வத்துடன் பார்த்து வியந்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.